வாணியம்பாடியில் லாரி பட்டறை உரிமையாளர் ஒருவர் ஆட்டோவில் மதுபோதையில் வந்த 4 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் கமல்நாதன். இவர் செட்டியப்பனூர் கூட்டு சாலையில் லாரிகளுக்கு பழுது பார்க்கும் கடை வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை ஆட்டோவில் மதுபோதையில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஆட்டோவின் கிளட்ச் ஒயரை வெல்டிங் செய்து தரும்படி கூறியுள்ளனர். அதற்கு கமல்நாதன் தனக்கு அந்த வேலை தெரியாது என்றும் லாரிகளுக்கு மட்டுமே இங்கு பழுது பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அங்கிருந்த இரும்பு கம்பியை எடுத்து கமல்நாதனை தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அதை தடுக்க வந்த அவரது மருமகன் விநாயகம் என்பவரையும் அந்த கும்பல் தாக்கிவிட்டு அந்த கும்பல் மின்னல் வேகத்தில் தப்பி ஓடியது. அங்கிருந்தவர்கள் காயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இருவரும் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.